அத்தியாயம் 26. சமரன் மேகராணியை அஷ்டசக்தியை பயன்படுத்தி தாக்கினான். அவன் கைகளிலிருந்து பலத்த காற்று மேகராணியை நோக்கி வேகமாக வரத் தொடங்கியது. அதை தவிர்க்க மேகராணி தனது கைகளை காற்றில் நகர்த்தி சக்தியின் வளையத்தை உருவாக்கினாள். அந்த வளையத்தின் மீது பலத்த காற்று மோதியவுடன் பெரும் சத்தத்துடன் வெடிப்பு ஏற்பட்டது. தரையில் கிடந்த இலைகள் தூசியுடன் காற்றில் பறந்தன. வெடிப்புக்கு பிறகு சமரனின் உடல் சுமார் 5 மீட்டர் தூரத்திற்கு காற்றில் மேலே தூக்கி வீசப்பட்டது. ஆனால் அவன் விழத் தொடங்கிய போது வெற்றிடக்கை எனும் சக்தியை பயன்படுத்தி தன்னைத்தானே கீழே விழாமல் காப்பாற்றிக் கொண்டான். அவளுடைய பதில் தாக்குதலினால் அவன் ஆச்சரியமடைந்திருந்தான். சிரித்துக்கொண்டே சமரன் அவளிடம் ஒரு கேள்வியை கேட்டான். மேகராணி, நீ எப்போ அஷ்டசக்தி வித்தையை கத்துக்கிட்ட என்று கேட்டான். இல்ல சமரா, இது ஒன்னும் அஷ்டசக்தி வித்தை இல்ல, 2ஆம் நிலை உயர் நுட்பத்துல ஒண்ணுதான். இதுக்கு நகல் நுட்பம்னு பேரு. இதுல தேர்ச்சி அடைஞ்சா என்ன செய்யலாம் தெரியுமா? எதிரில் இருக்கிறவங்களோட தாக்குதல அப்படியே நகல் எடுக்க முடியும். நான் அதுக்கு தான் முயற்சி பண்ணேன். ஆனா உன்னோட அஷ்டசக்தியை அப்படியே என்னால நகல் எடுக்க முடியல. வெறும் 10% மட்டும்தான் நகல் எடுக்க முடிஞ்சது என்றாள் மேகராணி. என்ன, எதிராளியோட தாக்குதல நகல் எடுக்க முடியுமா என்று சமரன் ஆச்சரியத்தோடு கேட்டான். ஆமா, ஆனா உன்னோட அஷ்டசக்தி வித்தை ரொம்பவே சக்தி வாய்ந்தது. நான் மட்டும் இப்ப அபராஜிதன் தரத்துல இல்லைன்னா இந்நேரம் என்னால உன்னோட தாக்குதலை தாங்கவே முடிஞ்சிருக்காது என்றாள் மேகராணி. அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று கையில் கடுமையான வலியை உணர்ந்தான் சமரன். என்ன இது, கை இந்த வலி வலிக்குதே, என்னாச்சு எனக்கு? ஒருவேளை மேகராணியோட சண்டை போடும்போது என்ன நானே ரொம்ப வருத்திக்கிட்டேனா என்று நினைத்து வருந்தினான். அவன் மிகவும் சோர்வாக இருந்தான். அவன் உடலிலிருந்து வியர்வை நீர் போல வழிந்தது. சூரிய உஷ்ணம் அவனை சுட்டரித்துக் கொண்டிருந்தது. உஷ்ணத்தால் மனம் வருந்திய சமரன் சட்டையை கழற்றி விடுவதுதான் நல்லது என்று நினைத்தான். அவன் சட்டையை கழற்றியவுடன் அவனுடைய கட்டுக்கோப்பான உடல் வெளிப்பட்டது. மேலாடையின்றி இருந்த சமரன் ஒரு ஆண் சிங்கத்தைப் போல கம்பீரமாக காட்சியளித்தான். அவனை அப்படி ஒரு கோலத்தில் கண்ட மேகராணி வெட்கத்தால் சிவந்து விட்டாள். அவள் எத்தனையோ முறை அவனை சட்டையின்றி பார்த்திருக்கிறாள். அப்போதெல்லாம் அவளுக்குள் எந்த மாற்றமும் இருந்ததில்லை. ஆனால் சில மாத கடுமையான பயிற்சிக்கு பிறகு அவனது உடல் மிகவும் வலிமையாக மாறியிருந்தது. அதை பார்த்த பிறகு மனதில் ஏதோ ஒரு சலனம் தோன்றியது அவளுக்கு. வெயில் சுட்டெரிக்குது, நீதான் சண்டை போட்டு என்னை ரொம்ப சோர்வடைய வச்சிட்ட மேகா. கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தாதான் மறுபடியும் என்னால பழைய நிலைமைக்கு வர முடியும் என்று சொல்லிக்கொண்டே ஒரு பாறையின் மீது தனது சட்டையை விரித்து அதன் மீது படுத்துக் கொண்டான் சமரன். 2 மாசங்கள் ஓடி போச்சு, ஆனா நான் இன்னும் அந்த 8 நட்சத்திரத்திலேயே இருக்கேன் பாத்தியா மேகா என்று வருத்தத்தோடு கூறினான் சமரன். அவன் கொஞ்சம் வருத்தமாக இருப்பதை புரிந்து கொண்ட மேகராணி அவனை உற்சாகப்படுத்த புன்னகையுடன் அவனை நோக்கிச் சென்றாள். அவளும் பாறையில் ஏறி அவனுக்கு அருகில் அமர்ந்து கொண்டாள். என்ன சமரா, எதுக்கு இப்ப கவலைப்படுற? 8 நட்சத்திரத்திலிருந்து 9 நட்சத்திரத்தை அடையணும்னா அதுக்கான பயணம் கொஞ்சம் அதிகமா தானே இருக்கும். எனக்கு கூட அப்படிதான் நடந்துச்சு. ஆனா நீ அதையெல்லாம் நினைச்சு ரொம்ப கவலைப்பட வேண்டாம். எப்போ கிடைக்கணுமோ அப்போ தன்னால உனக்கு 9 நட்சத்திரங்களோட சக்தி கிடைச்சே தீரும். அதை உன்னால நிச்சயம் செய்ய முடியும் என்று நம்பிக்கை தரும் வார்த்தைகளை கூறினாள். அவள் பேசிக் கொண்டிருக்கும் போது சமரன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள் மேகராணி. அவளது வார்த்தைகளுக்குள் அவன் தொலைந்து போனது போல தோன்றியது. மேகராணி உடனே வெட்கப்பட ஆரம்பித்து விட்டாள். அவள் சிவந்த கன்னங்களோடு பார்வையை திருப்பிக் கொள்ள முயற்சித்தாள். ஆனால் அப்போதும் அவன் கண்ணிமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். சமரா, சமரா, நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? நான் சொல்றது உன் காதுல விழுந்துச்சா இல்லையா என்றாள் மேகராணி. கடும் வெயிலில் அவளது இனிமையான குரல் சமரனுக்கு இதமாக இருந்தது. நம்பிக்கை இழந்த அவனுடைய இதயத்தை தைரியத்தால் நிரப்பிக் கொண்டிருந்த அவளது குரலில் ஒரு தடுமாற்றம் இருந்தது. இவ்வளவு நேரம் சமரன் அவளுடைய குரலை கேட்டுக்கொண்டிருப்பதையும் அவள் கண்களை ஆழமாக ஊடுருவது போல பார்த்து கொண்டிருப்பதையும் அவளது அழகிய தோற்றத்தில் முற்றிலும் மயங்கியிருப்பதையும் மேகராணி கவனித்தாள். அவனது வசீகர பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் அவள் வேறு பக்கமாக திரும்பி பேசிக் கொண்டிருந்தாள். சில மணித்துளிகளுக்கு பிறகு ஒரு நிசப்தத்தை உணர்ந்த மேகராணி சமரனை திரும்பி பார்த்தாள். சமரனின் கண்கள் மூடியிருந்தது.
அவளது பேச்சை கேட்டுக்கொண்டே தன்னை மறந்து தூங்கிவிட்டான் என்பதை புரிந்து கொண்ட மேகராணி சமரனுக்கு மிக அருகில் நெருங்கி வந்து அவன் காதருகே கிசுகிசுக்கும் குரலில் சமரா என்றழைத்தாள். ஆனால் சமரன் அசதியினால் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவனிடம் எந்த அசைவும் இல்லை. அதை உணர்ந்த மேகராணி தனக்குள் சிரித்துக் கொண்டாள். அவன் கடினமான பயிற்சியினால் மிகவும் சோர்வாக இருப்பதையும் அதனால்தான் அவனுக்கு தன்னையும் மீறி உறக்கம் வந்திருக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டாள். அவள் சிரிப்பை நிறுத்திக் கொண்டு கண்களை மூடி தனது கை மணிக்கட்டை சுழற்ற ஆரம்பித்தாள். திடீரென்று பொன்னிறத்தில் பளபளப்பான நுண் துகள்கள் அவள் கையில் தோன்றத் தொடங்கியது. அதை அவனுடைய தலை முதல் கால் வரை தூவ ஆரம்பித்தாள். பளபளக்கும் நுண்துகள்கள் அவனது உடலில் கலக்க ஆரம்பித்தது. அவனது உடல் அந்த நுண் துகள்களை முழுவதுமாக உறிஞ்சிக் கொண்டது. அதை செய்து கொண்டிருந்த போது மேகராணிக்கு உடலெங்கும் வியர்த்து கொட்டியது. எனினும் விடாமல் அவன் மீது ஆற்றலை பொழிந்தாள். அதன் பிறகு அவள் மென்மையான குரலில், வாழ்த்துக்கள் சமரா, நீ இப்போ 9 நட்சத்திரங்களின் சக்தி அடைஞ்சிட்ட. இன்னும் சில மாதங்கள் தான், அதுக்கப்புறம் உனக்கு அபராஜிதன் பட்டமும் கிடைச்சிடும் என்று சொல்லிவிட்டு அவளும் அவன் அருகில் படுத்து உறங்கத் தொடங்கினாள். சிறிது நேரம் கழித்து சமரன் தனது ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து கண் விழித்தான். சூரியன் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கியிருந்தது. சோம்பல் முறித்தபடி மெல்ல தன் உடலை அசைத்துக் கொண்டே எழ முயற்சித்தான். அப்போதுதான் தன் அருகில் மேகராணி படுத்திருப்பதை பார்த்தான். அவனது அசைவை உணர்ந்து திடீரென்று விழித்துக் கொண்ட மேகராணி புன்னகையுடன், ஒரு வழியா சிங்கம் தூக்கத்திலிருந்து எழுந்தாச்சு போலையே என்று சொல்லிக்கொண்டே அவளும் எழுந்து அமர்ந்து கொண்டாள். அதை கேட்ட சமரனும் சிரித்துக்கொண்டே அந்த பாறையிலிருந்து எழுந்து தன் விரைப்பான உடலின் எலும்புகளை முறுக்கினான். எலும்பை முறுக்கி சோம்பல் முறிக்கும் போது தனது சக்திகள் அதிகரித்திருப்பதை சட்டென உணர்ந்தான். தனது கைகளை புரட்டி புரட்டி குழப்பத்தோடு மேகராணியை பார்த்து, எனக்கு ஏன் இப்படி தோணுது? 9 நட்சத்திர சக்தியை அடைஞ்ச மாதிரி உணர்றேன் என்றான். அவனது வியப்பை பார்த்த மேகராணி ரகசியமாக சிரித்தாள். கடந்த முறையும் இந்த முறையும் தூக்கத்தில்தான் அவனுக்கு சக்திகள் கிடைத்திருந்தது. சந்தோஷத்தில் புன்னகைத்து வானை நோக்கி கையை உயர்த்தி என்று கத்திக்கொண்டே துள்ளி குதித்தான். அந்த சக்தியை உணர்ந்தபோது அவன் முகத்தில் ஒரு புன்னகை வந்தது. அவனது புன்னகையை மேகராணி ரசித்துக் கொண்டிருந்தாள். கடைசியில் அவன் அந்த ஆனந்த மயக்கத்திலிருந்து வெளிவந்தபோது சூரியன் மறையப் போவதை உணர்ந்தான். சூரியன் அஸ்தமனமாக போகுதா? அடக்கடவுளே, அப்படின்னா நான் ரொம்ப நேரமா இங்கேயே இருந்திருக்கேனா? நீயும் எனக்காக தான் இவ்வளோ நேரமா இங்கேயே இருந்தியா மேகா? உன்னை ரொம்ப நேரமா காக்க வச்சிட்டேன் போல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது. அசதியில ரொம்ப நேரமா தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். உன்னை பத்தி யோசிக்காம நான் இப்படி பண்ணிருக்க கூடாதுதான். நீ என்னை மன்னிச்சிடு என்று அவளிடம் மன்னிப்பு கேட்டான். அதன் பிறகு விறுவிறுவென தனது சட்டையை அணியத் தொடங்கினான். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். எனக்கு 9 நட்சத்திர சக்திகள் கிடைச்சிருக்குல்ல, இதை நாம கொண்டாடியே ஆகணும். என்னோட நெருக்கமான தோழி நீதான். அதனால உனக்கு சின்னதா ஒரு விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இங்க இருந்து அது முடியாது. சீக்கிரமா நம்ம பாஞ்சால நகரத்துக்கு போயாகணும். வா மேகா, உடனே நம்ம கிளம்பி ஊருக்குள்ள போகலாம் என்றான் சமரன். என்னது சின்ன விருந்தா? உனக்கு 9 நட்சத்திர சக்தி கிடைச்சிருக்கு, சின்ன விருந்து தரேன்னு சொல்ற? முடியாது, எனக்கு பெரிய விருந்து வேணும். உனக்காக இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்திருக்கேன். கொஞ்சம் பார்த்து செய் சமரா என்று சிரித்துக்கொண்டே கூறினாள் மேகராணி. அடுத்த முறை கண்டிப்பா நீ கேட்ட மாதிரி பெரிய விருந்து தர மேகா. இப்ப கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு, அதனால சின்ன விருந்து தான் கொடுக்க முடியும். இந்த முறை கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இதை ஏத்துக்கோயேன் என்று நகைச்சுவையாக கூறினான். இருவரும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தனர். அவர்களின் சிரிப்பு காடு முழுவதும் எதிரொலிக்க தொடங்கியது. சமரன் தனது இதயத்தின் அடிப்பகுதியில் இருந்து அவளுக்கு நன்றி சொல்ல விரும்பினான். அதனால் ஒரு சிறிய விருந்து மட்டுமின்றி அவள் விரும்பிய சில பொருட்களையும் வாங்கி கொடுத்தான். விருந்து முடிந்து இருவரும் நிம்மதியோடு வீடு திரும்பினார்கள். சமரன் தன் அறைக்கு வந்து கட்டிலில் குதித்து படுத்துக் கொண்டான். நட்சத்திர சக்தியின் மகிழ்ச்சி அவன் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. கூடிய சீக்கிரமே நான் மறுபடியும் அபராஜிதன் ஆயிடுவேன். என்னை பத்தி அவதூறா பேசினவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுப்பேன் என்று சொல்லிக் கொண்டான். அப்போது மோதிரத்தில் இருந்து வருணமித்திரரின் குரல் கேட்டது. சமரா, 9 நட்சத்திர சக்தி கிடைச்சதுக்கு வாழ்த்துக்கள். ஆனா இதுக்கு நீ நிஜமாவே மேகராணிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவதான் உன்னோட சக்திய 9 நட்சத்திரத்துக்கு உயர்த்தினா. நீ நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது
உனக்காக அவ தான் இதை செஞ்சா. உனக்கு தெரியாம செய்யணும்னு நினைச்சா. ஆனா நான் பார்த்துட்டு இருக்கேன்னு அவளுக்கு தெரியாது பாரு என்றார். இதை கேட்டவுடன் அவனது மகிழ்ச்சி ஆச்சரியமாக மாறியது. அவன் மோதிரத்தை பார்த்து தன் குருவிடம், குருவே, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க, மேகராணியா என்ன 9 நட்சத்திர சக்திக்கு உயர்த்தினா என்று ஆச்சரியத்தோடு கேட்டான். ஆவி போன்ற மனிதர் தனது மோதிரத்திலிருந்து வெளியே வந்து சமரனின் அறையில் போடப்பட்டிருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்தார். பிறகு அவர் சமரனை பார்த்து, ஆமா சமரா, அந்த சக்திக்காக நீயும் ரொம்பவே கடுமையா உழைச்சிருக்க. ஆனா என்ன? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க குருவே என்றான் சமரன். இந்த கேள்விக்கு அவர் ஒரு தெளிவான பதிலை கொடுத்தார். அவதான் உனக்கு 9 நட்சத்திர சக்தியை கொடுத்தா. ஆனா அவ கொடுக்கலனாலும் இன்னும் 1 வாரத்துல நீயாவே அந்த சக்தியை அடைஞ்சிருப்ப என்றார். இதை கேட்ட சமரன் சட்டென படுக்கையிலிருந்து எழுந்து வருணமித்திரரை நோக்கி, குருவே, நான் வருத்தப்படுறத பார்த்துதான் அவ எனக்கு இந்த மாதிரி ஒரு உதவியை செஞ்சிருக்கா. அதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு இந்த சக்தி கிடைச்சதுனால மட்டும் என்ன மாறிட போகுது? இப்போ நான் 9 நட்சத்திர சக்தியில தானே இருக்கேன். அபராஜிதனாக எப்படியோ 5 to 6 மாசம் ஆகுமே. குருவே, நான் ஏற்கனவே 1 வருஷத்தை இழந்துட்டேன். இன்னும் 2 வருஷத்துல யவனிகா மாதிரி நானும் வலிமையானவன ஆகணும் என்றான். வருணமித்திரர் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார். சமரன் மேலும் தொடர்ந்தான். யவனிகாவுக்கு ரட்சமலர் வம்சத்தோட தலைவர் நேரடியா பயிற்சி கொடுத்துட்டு இருக்காராம். அதனாலதான் அவ ரொம்ப வலிமையானவளா இருக்கா. அது மட்டும் இல்லாம சாண்டிலியன் மாதிரி ஒரு சிறந்த மருத்துவர் அவளுக்கு ஆதரவா இருக்காரு. அவர் மருத்துவத்துறையில ரொம்ப பேர் போனவர். அவருதான் யவனிகாவுக்கு ஏதேதோ சக்தி பானங்கள் செஞ்சு கொடுக்கிறாரு. அவன் புலம்பிக் கொண்டிருப்பதை கேட்ட வருணமித்திரர் சத்தமாக சிரிக்கத் தொடங்கினார். இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க என்று கோபமாக கேட்டான் சமரன். அவன் கேட்பதை கூட பொருட்படுத்தாமல் அவர் சிரித்துக் கொண்டே இருந்தார். தயவு செஞ்சு இப்ப சிரிக்கிறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அப்படி சிரிக்காதீங்க, எனக்கு கோபமா வருது. நிறுத்துங்க, நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல என்று அலறினான். அவர் சிரிப்பதை நிறுத்திக் கொண்டு புன்னகையோடு சமரனை பார்த்தார். அவன் கோபமாக முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டான். இதோ பாரு சமரா, நீ நினைக்கிற மாதிரி அந்த சாண்டிலியன் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் கிடையாது. அவனுக்கே 6 நட்சத்திர சக்தி தான் இருக்கு. அவன் மருந்து கொடுத்துதான் மத்தவங்களை சக்தி வாய்ந்தவங்கள மாத்த போறானா என்று கனிவான குரலில் கூறினார். அவருடைய வார்த்தைகளை கேட்ட சமரன் வியப்போடு அவரை பார்த்தான். ஆமா சமரா, நான் சொல்றது எல்லாமே நிஜம்தான். அந்த மருத்துவர் யாரவன்? சாண்டிலியன். அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். மக்கள் எல்லாரும் அவனை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? மாத்திரைகளின் ராஜான்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் போய். என்ன கேட்டா அவன் ஒரு கோமாளி. ஆமா, அவன் ஒரு கோமாளி மருத்துவர்னு தான் சொல்லுவேன் என்றார். வருணமித்திரர் சொல்வதை கேட்டு சமரன் கோபத்தை மறந்து சட்டென சிரிக்க ஆரம்பித்து விட்டான். ஏனெனில் வருணமித்திரர் ஒரு சிறந்த மருத்துவர் என்பது சமரனுக்கு நன்றாகவே தெரியும். எனவே அவரது வார்த்தைகள் அவனுக்கு உண்மை என்றே தோன்றியது. அப்புறம் சமரா, உன்கிட்ட இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு சில பொருள் எல்லாம் வாங்க வேண்டி இருக்கும். அதுக்கு நீ தயாரா இருந்துக்கோ. சில மூலிகை பொடிகளை வாங்கிட்டு வந்து மிலாஞ்சி பானம் தயாரிக்க வேண்டி இருக்கு. இந்த பானம் ரொம்ப ரொம்ப கசப்பாதான் இருக்கும். ஆனா இதை குடிச்சா உனக்கு அதீத சக்தி கிடைக்கும். இது அபராஜிதன் பட்டத்தை அடைய உனக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் என்றார். ஆனா போன முறை நீங்க இந்த பானத்தை நான் குடிக்க கூடாதுன்னு சொன்னீங்களே. சொன்ன. ஆனா எதுக்காக அப்படி சொன்ன தெரியுமா? அப்போ நீ ரொம்ப பலவீனமானவனா இருந்த. இந்த பானம் உனக்கு ஆபத்தா மாறிடலாம். அதனாலதான் அப்போ அப்படி சொன்ன. ஆனா இப்போ அப்படி இல்ல. உனக்கு 9 நட்சத்திர சக்தி கிடைச்சாச்சு. இனி நீ அதை குடிக்கலாம் என்றார் வருணமித்திரர். அவருடைய விளக்கத்தை கேட்ட சமரன் வருணமித்திரர் சொல்வதனைத்தும் சரிதான் என்று நினைத்தான். வருணமித்திரர் சமரனிடம் அதற்கு தேவையான பட்டியலை கொடுத்தார். அதை கண்டவுடன் சமரனுக்கு தூக்கி வாரி போட்டது. 50 வயது நீல ரோஜாக்கள் 4, பாம்பு விஷ பழங்கள் 2, நீர் மூல சக்தியை கொண்ட ஆயுர்வேத மந்திரக்கல். இதை படித்ததும் சமரன் இடிந்து போய் அமர்ந்து விட்டான். என்ன விஷயம் சமரா? ஏதாவது பிரச்சனையா என்றார் வருணமித்திரர். என்னது பிரச்சனையா நான் கேக்குறீங்க? நீங்க என்ன எழுதி கொடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் எழுதி கொடுத்திருக்கீங்களா? 50 வயது நீல ரோஜாவோட விலை என்னன்னு தெரியுமா? 3000 தங்க நாணயங்கள். அதுவும் ஒண்ணுத்தோட விலைதான் அது. நீங்க 4 கேட்டிருக்கீங்க. பாம்பு விஷ பழமா? முதல்ல அது எங்க கிடைக்கும்னே தெரியல. இன்னும் சொல்ல போனா அதெல்லாம் கிடைக்குமானே தெரியல. அப்படியே கிடைச்சாலும் ஒரு பழத்தோட விலை என்ன தெரியுமா? குறைஞ்சது 8000 தங்க நாணயங்கள்.
அதுல 2 எழுதி வச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் பட்டியலை பார்த்துவிட்டு, மூல சக்தி கொண்ட மந்திரக்கல்லா, சரியா போச்சு. இதை நான் ஒரே ஒரு தடவை தான் கண்ணாலேயே பார்த்திருக்கேன். அதுவும் ஏல நடக்கிற இடத்துல தான் தூரத்துல இருந்து பார்த்திருக்கேன். இதோட ஆரம்ப விலையே 10,500 தங்க நாணயங்கள். இந்த பட்டியல நீங்க எழுதியிருக்கிற ரொம்ப மலிவான பொருள் கூட எனக்கு ரொம்ப விலை உயர்ந்தது. மொத்தத்துல இது எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளவு தேவைப்படும் தெரியுமா? கிட்டத்தட்ட 50,000 தங்க நாணயங்கள். எவ்வளவு? 50,000 தங்க நாணயங்கள். சொல்லவே எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் நாணயம் எனக்கு எங்க இருந்து கிடைக்கும்? இதையெல்லாம் எழுத உங்களுக்கு ஒரு பேனா மட்டும் போதும். ஆனா வாங்கணும்னா எனக்கு எவ்வளவு தேவைப்படும் தெரியுமா என்று ஆத்திரத்தோடு கூறினான். வருணமித்திரர் அவனை உற்று பார்த்து, அதெல்லாம் உன்னோட பிரச்சனை, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. இதெல்லாம் பொடியாக்கி பானம் தயாரிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. என்னால அதைத்தான் செய்ய முடியும். நாணயங்களை நீதான் ஏற்பாடு செய்யணும் என்றார் வருணமித்திரர். இதை கேட்டதும் சமரன் மிகவும் கோபமடைந்தான். அவன் தன் இயலாமையை அவரிடம் விளக்க முயன்றான். ஆனால் அவருக்கோ இந்த விஷயத்தில் நெற்றியில் ஒரு சுருக்கம் கூட இல்லை. குருவே, நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையா? நீங்க சொல்ற பட்டியலை வாங்கணும்னா நான் கஜானாவை தான் கொள்ளையடிக்கணும். அதுல கூட இவ்வளவு நாணயங்கள் இருக்கான்னு தெரியல என்று புலம்பிக் கொண்டிருந்த சமரனுக்கு சட்டென ஏதோ நினைவுக்கு வர அவன் தலையணைக்கு அடியிலிருந்த பச்சை நிற அட்டையை வெளியே எடுத்து வருணமித்திரரிடம் காண்பித்தான். சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே போகடப்பம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.